நாரத்தம்பழ பாகு ரொம்ப அட்டகாசமான சுவை, ஹாட் அண்ட் ஸ்வீட், அது போல் ருசி இருக்கும். இதுக்குள்ளே போட்டிருக்க பொருட்கள் எதையுமே இது கம்மியாக இருக்குது இது அதிகமாக இருக்குதுன்னு உங்களால் ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே முடியாது. ஒன்று டாமினேட் பண்ணாத அளவுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நாரத்தங்காயில் நீங்கள் செய்திருப்பீங்க ஊறுகாய் இது போல். இது நாரத்தம் பழத்தில், நாரத்தங்காய்களாக தான் உங்களுக்கு கிடைக்கும். அதை வாங்கிட்டு நியூஸ் பேப்பரில் அப்படியே சுருட்டி வச்சிட்டிங்கன்னா 3 நாளில் தோல் மஞ்சள் கொடுத்துரும். ஏன் நாரத்தம்பழ பாகு அப்படின்னா அதுக்குள்ளே வெல்லம் சேர்க்குறதால நிறைய எண்ணெய் கிடையாது, நிறைய உப்பு கிடையாது, நிறைய காரம் கிடையாது. நாரத்தம்பழங்கிறது ஒரு மருத்துவ பண்பு உள்ளது. நிறைய இந்த ஜென்ரேஷன் உங்களுக்கு அந்த நாரத்தங்காயினாவே உங்களுக்கு என்னன்னு தெரியாது, அது மருத்துவ பண்பை பற்றி தெரியறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக இது எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு வாமிட் சென்ஸ் வர்ற மாதிரி இருக்குதோ, இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு அப்படி எடுத்து வாயில் போட்டு உமிழ் நீரோடு அப்படி சுவைச்சு முழுங்குனீங்கன்னா உடனே நீங்கள் மாத்திரையே போட தேவையில்லை. அதுபோல் இம்யூனிட்டி பவர், பருவகால நோய்கள் எல்லாத்தையும் தாக்கும் போது, அந்த வெதர் மாறும்போது சளி பிடிக்கிறது, இருமல் வர்றது, எங்கேயோ ஒரு கூட்டத்தில் போய் நம்ம நின்னோன்னா கொஞ்சம் மூச்சு வாங்கிறது, அதுபோல் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா இதெல்லாம் வரும். கண்டிப்பாக இதை நீங்கள் அவ்வப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். இதை நீங்கள் 7-8 மாதம் ஃப்ரிட்ஜுள்ள ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த நாரத்தம்பழ பாகு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அருணா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஷேர் பண்ணுங்கள். எனக்கு காயாக தான் கிடச்சிது. நான் நியூஸ் பேப்பரில் ஒரு 3 நாள் வச்சுருந்தேன். அதை கொஞ்சம் வாடினது போல் கூட இருக்குது. உங்களுக்கு பழமாக கிடைச்ச அதிர்ஷ்டந்தான். இதை நம்ம குறுக்கு வெட்டி உள்ளே இருக்க விதைகளை எடுத்துக்குவோம். ஒரு செராமிக் பவுல்லையோ இல்லை ஒரு பிளாஸ்டிக், கண்ணாடி இது போல் பாத்திரங்களில் நீங்கள் இதை துண்டங்களை போட்டு வச்சுக்கோங்க. கால்படின்னு சொல்லக்கூடிய நம்ம வீட்டில் அன்றாடம் உபயோகிக்கிறோம் இல்லையா, அந்த உலக்கில் தான் நம்ம இப்போ துண்டங்களை அரிஞ்சு போட்டுக்கிறோம். அதுக்கான மெஷர்மெண்ட்டு இப்போ இந்த இதில் உங்களுக்கு எத்தனை வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் மற்ற பொருளை சேர்த்துக்குங்க. இந்த அளவுக்கு துண்டங்கள் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம். இப்போ ஒரு கால்படிக்கும் ஒரு கப்புக்கும் கொஞ்சம் கூட இருக்குது. நம்ம 1 கப்புன்னே அளவு வச்சுக்குவோம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, அதை நல்லா கொஞ்சம் கலக்கி கொடுத்து 8 மணி நேரம் அதை ஊற விடுவோம். நான் நைட்டு போட்டிருக்கேன், காலையில் தாளிச்சிடலாம். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு காலையில். இப்போ இதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம போட்டுக்குவோம். அதில் தண்ணி ஒரு சில பழங்களில் நிறைய இருக்கும். மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கிறோம். தண்ணி இல்லைன்னா ஒரு 1/4 டம்ளருக்கு கம்மியாக தண்ணியை போட்டுக்கோங்க. 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். புளி 1/4 படி, உங்களுக்கு 1 கப்பு இருந்ததுன்னா 1 நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுக்கிறோம். 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு, நல்லா 2ஐயும் தனித்தனியாக வறுத்து ஒரு இடிகளில் போட்டு நெரிச்சிக்கலாம். கொஞ்சம் கூட போடுறதால மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், 2ஆக பிரித்து பார்க்குறோம். நல்லா அப்படியே பிரியுது. இல்லைன்னா இன்னொரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்திருக்கணும். இப்போ சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன். கடுகு உளுந்து தாளிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த வெந்த கலவையை அப்படியே ஓரமாக ஒரு கரண்டி போடுங்க. அப்புறம் எல்லாமும் அப்படியே கொட்டி கலந்து விட்டுருங்க எண்ணெயோட. இப்போ புளி தண்ணியை விட்டுக்கிறோம். 1 கப்பு நம்மளுக்கு துண்டங்கள் இருந்தது இல்லையா, 1/4 கப்பு வெல்லம் போட்டுக்கணும். எனக்கு கொஞ்சம் கூட இருந்ததுனால 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கூட போடுறேன். 1 பங்குக்கு 1/4 பங்கு வெல்லம். 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் பொடி. இதை கொஞ்சம் கழித்து மூடி வச்சுருவோம். அப்பப்போ 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி கொடுப்போம். 10% ஃப்ளேமில் எரியணும். அப்போ தான் எல்லாமும் நல்லா ஒன்று கலந்து வரும். டக்குன்னு சுருங்கிடக்கூடாது. ஒரு 4 நிமிஷமாவது வச்சுருக்கணும். இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம். பாருங்கள், இந்த அளவுக்கு பாகுப்பதம் வந்தோடனே இப்போ நம்ம அந்த பொடியை போட்டுக்கிறோம். வெந்தயம், கடுகு பொடி, கொஞ்சம் பெருங்காயம் 2 பிஞ்சு நல்லா கலந்து கொடுத்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம். பச்சை நல்லெண்ணெய் ஆறுனதுக்கப்புறம் ஒரு
பீங்கான் ஜாடியிலையோ கண்ணாடி பாட்டில்லையோ எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா 6 மாதத்துக்கு நல்லாயிருக்கும். தோசை, இட்லி, சப்பாத்தி, ப்ரெட்டில் கொஞ்சம் நடுவில் வச்சு சாப்பிட்றது எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். முன்னாடி சொன்னது போல் வயிறு பிரச்சனைகள் அத்தனைக்குமே இது உங்கள் வீட்டிலையே இருக்கக்கூடிய அருமருந்து. 6 மாதம் ஃப்ரிட்ஜுள்ள ஸ்டோர் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இது போல் ஆத்தென்டிக்கான நிறைய பதார்த்தங்கள் நம்ம சேனலில் கொண்டு வரேன்.